எல்லாருக்கும் வணக்கம். நேற்று திருப்பூரில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் அக்கா கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஐயா ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சிறப்பு அழைப்பின் பேரில் திமுகவுடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? திமுகவில் இருக்கிற ஆண்களுக்கு சற்றும் துளியும் சளைத்தவர்கள் அல்ல திமுகவுடைய பெண்கள். ஆமா, இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போகணுமாடாங்க அம்மால. திமுக வரலாறு பைத்தியக்கார பயில உள்ள அக்கால ஓலிகளை எப்படி கரெக்டா சொல்றேன்னா, இப்படியாக பல ஆண் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளையும் பல பெண் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளையும் உள்ளடக்கியது தான் திமுக. ஆமா, இப்படியாக நேற்று பெண்களுடைய மிகுந்த ஆரவாரத்தின் பேரில் ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுடைய அந்த வைபான அந்த நடனத்தில் தொடங்கியது திமுகவுடைய மகளிரணி மாநாடு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆண்கள்னா கொஞ்சம் கசக்கும், ஆனால் பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சென்ஸ் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அக்கறையும் பெண்கள் நலனில் பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த கவனமும் கொண்டவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ரோட் ஷோ, அப்படி ஒரு ரோட் ஷோவில் வந்து பெண்கள் எல்லாம் அப்படியே லைனாக நின்றுட்டு இருப்பாங்க. இவர் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாரு, பெண்கள் அப்படி கை நீட்டுவாங்க, ஐயா ஐயா வந்துட்டு அவரும் போய் ஆசையாக போயிட்டு அப்படி கையை கொடுப்பாரு. அந்த இடத்துல ஒரு உடன்பிறப்பு, ஒரு வயசான ஒரு ஆண் உடன்பிறப்பு, அவரும் ஆசையாக நானும் நைஸுங்கன்ட்டு கையை நீட்டிட்டு வரும்போது அப்படின்ட்டு தட்டி விட்டு போவார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த நேரத்தில் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு ரீஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். இப்படியாக பெண்கள் மீது மிகுந்த அக்கறையும் மிகுந்த பாசமும் கொண்டவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக பெண்களுடைய நடனத்தை விரும்பி பார்க்கக்கூடியவர். அதனால தான் அந்த திமுக மகளிரெல்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடி வைப் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயா சேகர் பாபா அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் பெண்களெல்லாம் வந்து நடனம் போட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை மகிழ்விப்பதற்காக. திமுகவுடைய மகளிரணி மாநாடுனாலே ஒரு வைப்பு தான், அந்த அளவு உற்சாகமாக இருப்பாங்க திமுகவுடைய பெண்கள். எல்லாம் சரி தான், ஆனால் உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது, அந்த பெண்கள் உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது முதல்ல ஒரு 10-20 பேர் முன்னாடி வராங்க, புடவை கட்டிட்டு வராங்க. எல்லாருக்குமே ஒரே ரூல், கருப்பு சிவப்பு, அந்த யூனிஃபார்ம் மாறக்கூடாது. ரைட்டு, உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க, புடவை கட்டிட்டு இருக்கிறாங்க, ஹேண்ட்பேக் மாட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த தோற்றத்தையும் அவர்களுடைய அந்த நடை உடை பாவனை இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர்கள்லாம் அப்படியே ஒரு பள்ளியிலையோ அல்லது ஒரு கல்லூரிகளிலையோ வேலை செய்கிற அந்த ஆசிரியர்கள் போலவே தோற்றமளிக்கிறாங்க. அதே போல் பின்னாடி லைனாக சொல்லி வச்ச மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து பரேடு போவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி லைனாக அந்த பெண்கள் சிறுமிகள் நடந்து வராங்க. அதே மாதிரி கருப்பு டாப்பு, கீழே செவப்பு பேண்ட்டு ஏதோ ஒன்று போட்டு வராங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே பள்ளியில் அல்லது கல்லூரியில் படிக்கிற அந்த மாணவர்கள் போலவே தோற்றமளிக்கிறாங்க. அது என்ன மாயம் என்ன தந்திரம்னு எனக்கு ஒன்றும் புரியல, பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள பெண்கள் என்ட்ரி ஆகுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவிகள் போல தான் அவங்களும் தெரிகிறாங்க. மாணவிகளாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை, அவங்களாம் ஆர்கானிக் திமுகவுடைய மகளிரணி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆமாம், உள்ளே வராங்க. வரும்போது ஷால் போட்டு அதே மாதிரி கருப்பு சிவப்பு ஷாலு கருப்பு சிவப்பு ஆடை அணிந்து வராங்க. அதில் அந்த காவலர்களை வந்து செக் பண்ணுறாங்க. அவங்களுடைய பேகை செக் பண்ணும்போது உள்ள கருப்பு ஷால் வச்சுருக்கிறாங்க. அதாவது அவங்க போட்டிருக்கிறது கருப்பு சிவப்பு ஷாலு, அவங்க பேக்கில் வச்சுருந்தது கருப்பு ஷால். உடனே அதையெல்லாம் பறிமுதல் செஞ்சு, எதுக்கு இந்த கருப்பு ஷாலு, எதுக்கு இதை உள்ளே தூக்கிட்டு வரீங்க, அதான் கருப்பு சிவப்பு போட்டிருக்கிறீங்கள, அதோடையே போங்க. இல்லைங்க அந்த ஷாலு அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் திருப்பி ரிட்டன் வருவீங்களா, ரிட்டன் வரும்போது இதை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு பறிமுதல் செஞ்சு வச்சுக்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் உள்ளே போயிட்டு என்னடா அது கழுத்தில் இந்த கருப்பும் சிவப்பும் சாரப்பம்பு மாதிரி கழுத்தில் தொங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டு இந்த கருப்பு ஷால் எடுத்து மாட்டிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் அதெல்லாம் பறிமுதல் செஞ்சு வச்சுருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஒரு வழியாக எல்லாரும் வந்து அவர்களுடைய இருக்கையில் செட்டில் ஆகிட்டாங்க. வழக்கம் போல் அவர்களுக்கு தேவையான தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் வெற்றிகரமாக மகளிரணி மாநாடு தொடங்குது. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு அக்கா பேசுனது எல்லாராலும் உற்று கவனிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஒரு பாட்டு என்னன்னு பாருங்க. வேண்டாம் வேண்டாம் இலவசங்கள் வேண்டாமா, இப்படி யாருங்க ஒரு ஆகாவளித்தனமா அறிவே இல்லாம சொல்லுவாங்க. வேண்டாம் இலவசங்கள் வேண்டாம், இப்படி யாருங்க ஆகாவளித்தனமா அறிவு இல்லாம கேட்பாங்க அப்படின்ட்டு அந்த அக்கா சொல்றாங்க. ஆகாவளித்தனம்னா என்னன்னு எனக்கு தெரியல, அது எங்க ஊர் ஸ்லாங் இல்லை. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒரு ஊரோட ஸ்லாங்கா இருந்தா கமெண்ட்ல அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. ஆகாவளித்தனமா அறிவு இல்லாம கேட்கறாங்க அப்படின்ட்டு அந்த அக்கா கொந்தளிக்கிறாங்க. கேட்டிருக்காங்களே, இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம். ஐயா ஸ்டாலின் ஐயா, என்னங்க ஐயா உங்களை பார்த்து இந்த அக்கா நாக்கு மேல பல்ல போட்டு ஆகாவளித்தனமா அறிவே இல்லாம சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க வேற அப்பாவே உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
யாரா இருக்கும், யாராவது இருக்கும், யாரை பற்றியோ பேசு இந்த பாப்பா அப்படின்ட்டு அப்பாவியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க வெள்ளந்தியா. இந்த அக்கா என்னடான்னா உங்களுடைய மூக்கை குறிப்பார்த்து ஆகாவலித்தனமா அறிவில்லாமல் பேசுகிறாங்கன்னு பேசுகிறாங்க. என்னங்க இப்படித்தான் எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து போயிடுறீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, எல்லாம் உங்களை வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஏமாந்து போயிடுறீங்க. இப்படித்தான் பாருங்கள், முன்ன ஒரு வாட்டி ஈழப்பெண், இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வெல்லும் தமிழ் பெண்கள் ஒன்று நடத்துனீங்களா? அதில் ஈழ மகள் அப்பா அப்படின்ட்டு கையில் போர்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு குட்டுன்னு ஓடி வந்து உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குச்சா? நீங்களும் நம்பிட்டீங்களா? ஆமாம், உண்மையிலேயே ஒரு ஈழத்து பாப்பா நம்மளை பார்த்து அப்பாங்குது அப்படின்ட்டு ஏமாந்தீங்களா? அப்புறம் அதே பாப்பா இன்னொரு வாட்டி வந்து என்ன பண்ணாங்க, இந்த இலவச பேருந்துகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா? எந்த ஸ்லாங்கில்? தமிழ்நாட்டு ஸ்லாங்கில். அதே ட்ரெஸ்ஸு, அதே மூஞ்சி, அதே செயின் அப்படியே. ஆனால் பஸ் எல்லாம் வந்து சொல்ல போனால் உண்மையாகவே வந்து முக்கியம் தான். ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிறது வந்து கிராமத்து சைடுனால டைமிங் தான் பஸ். ஐயா ஸ்டாலின் ஐயா, என்னதான் நீங்கள் தமிழ்நாட்டையே ஏமாத்துற அளவுக்கு திறமைசாலியாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிற உடன்பிறப்புகள் உங்களையே ஏமாத்துற அளவுக்கு வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்காங்க அவங்ககிட்ட. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புலம்பிட்டு இருந்தீங்க, இந்த ஓரணிகள் தமிழ்நாடு விஷயத்தில் இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன ஏமாத்துறாங்க, போர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தீங்கல்ல. பார்த்துங்க, போகிற இடத்துலலாம் உடன்பிறப்புகள் உங்களை ஏமாத்துறாங்க, கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. ஆமாம், இப்படி போயிட்டு இருக்கும்போது அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன தெரியுமா? நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு. இந்த 1,30,00,000 சகோதரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள். குச்ச நாச்சமே இருக்காதுல்ல, கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. வெல்லும் தமிழ் பெண்கள் யாரு? ஒன்லி டிஎம்கே லேடி ஊபிஸ். என்னத்தை வென்றாங்க? 200 ரூபாய். அதான் 200 ரூபாய் வென்றதால் வெல்லும் தமிழ் பெண்கள். அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திமுக உடன்பிறப்புகள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200. அதான் வெல்லும் தமிழ் பெண்கள். 200 ரூபாயை வென்றதால் வெல்லும் தமிழ் பெண்கள் ஆகிவிட்டார்கள் இல்லையா? நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் எல்லாரும் வெல்லும் தமிழ் பெண்கள், இன்னொரு பக்கம் கதறிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அங்கே ஒரு பக்கம் எங்களெல்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் வெல்லும் தமிழ் பெண்கள் இல்லையா? இதுதான் வெல்லும் தமிழ் பெண்கள் இருக்கிற மாநிலமாங்க சார். வெல்லும் தமிழ் பெண்கள் விழா கொண்டாடுறீங்க. நாங்களும் வெல்லும் பெண்கள் தானே. நாங்க இப்படி ரோட்ல போராடிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியலையா? நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே, தேர்தல் வாக்குறுதி. அதை தானே சார் நிறைவேற்ற சொல்லி கேட்கிறோம். நாங்க ஏதாவது தவறா உங்ககிட்ட கேட்கிறோமா? இல்ல நீங்க சொல்லாதது கேட்கிறோமா? நீங்க சொன்னதான் சார் நாங்க கேட்கிறோம். வெல்லும் தமிழ் பெண்கள் விழா கொண்டாடுறீங்களே, இங்க இருக்கிற பெரும்பான்மையான பெண்ணாசிரியர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் வரிசையில வரலீங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கனிமொழி மேடம்? அங்க போராடிட்டு இருக்கிற ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் அவர்களெல்லாம் தமிழ் பெண்கள் இல்லையா? அவர்களெல்லாம் வெல்ல வேண்டாவா? அவர்களெல்லாம் உங்கள் ஆட்சியில் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? அவர்கள் தோற்கும் தமிழ் பெண்களாகவே இருக்க வேண்டுமா? இதில் என்ன ஒரு பெருங்கூத்து அப்படின்னா, இங்கே போராடிட்டு இருக்கிறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், இவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள். இப்போ இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் நடத்தின போராட்டம் ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருந்து அதெல்லாம் கொஞ்சம் மறக்கடிக்கப்பட்டு இந்த நேரத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ட்டு திமுகவுடைய மகளிரணி மாநாட்டை அவங்க நடத்திருந்தாங்கன்னா கூட அது பெரிய பேசு பொருள் ஆயிருக்காது. ஆனால் ஒரு பக்கம் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடந்துட்டு இருக்குது, பயங்கரமாக ஆரவாரத்தோட ஆர்ப்பாட்டத்தோட நடத்திட்டு இருக்கிறாங்க. சைமல்டேனியஸா அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போராட்டம், போலீஸ் தடியடி, அவங்கள தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறது, கொடுமைப்படுத்துறது, இப்படி கதறல், அழுகை, ஒப்பாரி சைமல்டேனியஸாக நடக்குது. இதுதான் கேலி கூத்துலையும் கூத்து, கோமாளி கூத்து. ஒரு படத்தில் கவுண்டமணி சத்யராஜ் பார்த்து கேட்பார்ல, ஏப்பா எப்படிப்பா வெக்க மேலாம இப்படி தைரியமாக பேசிவிட்ட அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அங்கே போராடி கொண்டிருக்கிற அந்த பெண்கள், அந்த உரிமைக்காக கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற அந்த பெண்கள் இங்கே திமுகவை பார்த்து கேட்குறாங்க, ஏப்பா எப்படிப்பா வெக்க மேலாம இப்படி தைரியமாக மகளிரணி மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள்ன்ற பேரில் நடத்திட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா? இல்லை. எதுக்கு போய் பதில் சொல்லணும்? பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நாங்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் உருண்டு விடுவது போல அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பழமொழி சொன்னார்ல. கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டால் தமிழ்நாடு முழுக்க பாலாறும் தேனாரும் ஓடிக்கொண்டு மக்கள் சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் அப்படின்ட்டு அவர் கற்பனை பண்ணிப்பார். இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேறு பேசுகிறாரு. என்ன தெரியுமா? இதெல்லாம் எப்படித்தான் அந்த பேசுறதுக்கு அந்த வாயில் அந்த நாக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அக்கா கனிமொழி அவர்கள் தான் போயிட்டு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையும் சந்தித்து அவர்களுடைய நிறை குறைகள், அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேட்டறிந்து அதற்கு தகுந்தவாறு தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க தேர்தல் அறிக்கையாக எழுதுவாங்களாம். அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களாம் கனிமொழி அவர்கள். அங்கே கத்தி கதறிட்டு கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்க மாட்டிங்களா? அவங்கக்கிட்ட அவங்களுக்கு அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி தரேன்னு தானே போன தடவை நீங்கள் வாக்குறுதியை கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றலைன்றது தானே அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. யோ,
நீ தானேயா சொன்ன, நீ சொன்னதை தானே செஞ்சு கூட நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், எதுக்கே எங்களை அடிக்கிற? ஒருவேளை நாங்களா வந்து ஏதாவது கேட்டால் பரவாயில்ல, நீ ப்ராமிஸ் பண்ண அதை செஞ்சு கூடியான்னு தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு அவங்க கதறாங்க. அதெல்லாம் இவங்க காதில் கேட்கலையும், புதுசாக போய் கேட்க போகிறாங்களாம். எப்படி இந்த 4.5 வருஷத்தில், இந்த 4.25 வருஷத்தில் பெண்களுடைய பிரச்சனை என்ன, பெண்களுடைய தேவை என்ன, அவர்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, இதெல்லாம் இந்த 4.25 வருஷத்தில் திமுகவுக்கு தெரியவே இல்லையா. இப்போ இந்த 3 மாதத்தில் போயிட்டு அக்கா கனிமொழி அவர்கள் இந்த எஸ்ஐஆர் எப்படி தீவிர திருத்தம், அந்த மாதிரி இவங்க தீவிரமாக போய் பெண்களை சந்தித்து உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டு அந்த பிரச்சனைகளெல்லாம் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதை தேர்தல் அறிக்கையாக தயார் பண்ண போகிறாங்களாம். இதை தமிழ்நாட்டு பெண்கள் நம்புவாங்கன்ட்டு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க. இதில் ஐயா ஸ்டாலின் வேற ஒரு டயலாக் அடிக்கிறாரு. பெண்கள் பாருங்க, பவர் ஆஃப் உமன், இந்த விமன் பவரில் நாங்கள் மறுபடியும் பவருக்கு வருவோம், திமுக மறுபடியும் பவருக்கு வருவோம் அப்படின்ட்டு பஞ்சு டயலாக் வேற. உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகி இருக்கு. எப்படியா இப்படி தமிழ்நாட்டு பெண்களை கதற விடுறதுக்கு திமுக மாதிரி இன்னொருத்தம் பிறந்து வர முடியாது, அப்படி கதற விட்டுட்டு இருக்கிறீங்க. இதில் விமன் பவரில் டிஎம்கே மறுபடியும் பவருக்கு வரப்போதான். இது என்ன, இதான் விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் ஒரு மேடையில் பேசிட்டு இருப்பார், மறைந்த ஐயா முதல் விஜயகாந்த் அவர்கள். உங்களை பார்த்து தமிழ்நாடு இல்லை, இந்த ஊர் இல்லை, இந்த நாடு இல்லை, இந்த உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது அப்படிம்பாரு. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா திமுகவுடைய மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு அட்டர் ஃபிளாப். வேணா செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, தன்னுடைய பவரை பயன்படுத்தி பெருங்கூட்டத்தை கூப்பிட்டு வந்திருக்கலாம். கல்லூரிகள்லேருந்து பள்ளிகள்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ட்ரக்கில், லாரியில், இந்த மாடு ஏற்றிட்டு போகிற வண்டியில், ஆடுங்களை ஏற்றிட்டு போகிற வண்டியிலெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு பெருங்கூட்டத்தை காட்டியிருக்கலாம். ஆனால் ரியாலிட்டியில் தமிழக பெண்களுடைய பார்வையில், திமுக மகளுடைய பார்வையில் இல்லை, தமிழக மகளிருடைய பார்வையில் திமுக மகளிரணி மாநாடுன்றது அட்டர் ஃபிளாப். பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, இங்கே எவ்வளோ நடந்துட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கோமாளி கூத்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, விமன் பவர், இந்த விமன் பவரில் தான் நாங்கள் மறுபடியும் பவரை பிடுங்க போகிறோம் அப்படின்ட்டு. அது கிடையாது. விமன் பவர், தமிழ்நாட்டுடைய விமன் பவர், அந்த விமன் பவரில் தான் உங்களோட ஃபியூஸை பிடுங்க போகிறாங்க, உங்கள் பவரும் பிடுங்க போகிறாங்க. அது வேணால் உறுதி. பெண்கள் தான் திமுகவை இந்த தடவை தோற்கடிக்கப் போகிறார்கள். அது வேணால் நீங்கள் பாருங்கள். நன்றி.